ஒரு ஷாப்பிங் விளாக் பார்த்துடலாமா? ஷாப்பிங் போகணுன்னு சொன்னாலே இந்த ஹஸ்பண்ட்க்குலாம் ஏன் தான் பிடிக்க மாட்டேங்குதோ தெரிலங்க. ஒரு வழியா அவர கன்வின்ஸ் பண்ணி கூட்டிட்டு கிளம்பியாச்சு. போறது தான் போறோம். அப்படியே ஃபேமிலியா போலான்னு எல்லாரும் கிளம்பிட்டோம். போகும்போதே என் ஹஸ்பண்ட்ட சொல்லிட்டு தாங்க வந்தேன். கண்டிப்பா பட்ஜெட்குள்ள தான் வாங்குவேன்னு. அவர் அதுக்கு "யாரு? நீயா?" அப்படிங்கிற மாரி பார்த்தாரு. ஆமாங்க. சீப் அண்ட் பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியா ஷாப்பிங் பண்ற மாரி தான் ஒரு இடத்துக்கு போறோம். எங்கன்னு தானே யோசிக்கிறீங்க? வேற எங்க? டிமார்ட் தான். இங்க தான் நமக்கு புடிச்ச மாதிரியும் வாங்கலாம், பட்ஜெட்டாவும் இருக்கும். மந்த் எண்டு சண்டே தானேன்னு மட்டும் நெனச்சு போயிறாதீங்க. அன்னைக்கு தான் இங்க ரொம்ப கூட்டமாவே இருக்கும். சரி வந்தது தான் வந்தாச்சு. நம்ம வேலைய ஸ்டார்ட் பண்ணிருவோமா? கிராசரிஸ், கிச்சன் ஐட்டம், ஸ்கின் ப்ராடக்ட், டாய்ஸு, பேபி ப்ராடக்ட், ட்ரெஸ்ஸுன்னு சொல்லிட்டே போலாம். எத வாங்க வந்தோங்கிறதே மறந்துட்டு எல்லா செக்ஷனும் போய் பார்த்துட்டு இருந்தேங்க. நடுவுல என் பையனையும் ட்ராலில வச்சு சுத்தி காமிச்சுட்டு இருந்தோம். ஷாப்பிங் போணும்னாலே நம்ம ஒரு லிஸ்ட் பிளான் பண்ணி வச்சிருப்போம். ஆனா அங்க போனதும் அதெல்லாம் மறந்துட்டு பார்க்குறதெல்லாம் வாங்கிட்டு வர ஹேபிட் மட்டும் இந்த பொண்ணுங்களுக்கு எப்படி வருதுன்னே தெரில. இந்த பழக்கம் எனக்கு மட்டும் தானா? இல்ல நீங்களும் அப்படிதானா? நானும் அங்க, இங்கன்னு எல்லாத்தையும் போய் பார்த்து எடுத்துட்டு இருந்தேன். ஒரு கட்டத்தில என் ஹஸ்பண்ட் டென்ஷன் ஆகிட்டாருங்க. சரின்னு வந்த வேலைய பார்க்க ஆரம்பிச்சுட்டேன். ஷாப்பிங் வந்தா மட்டும் இந்த டைம் எப்படிதான் இவ்வளோ ஸ்பீடா போகும்னே தெரிலங்க. இருந்த கூட்டத்துக்கு பில் போடவும் லேட் ஆகிடுச்சு. நெக்ஸ்ட் டைம் ஷாப்பிங் போகும்போது ஹஸ்பண்ட கூல் மைண்ட் செட் இருக்கும்போதே கூட்டிட்டு போயிடுங்க. இல்லன்னா அவங்கள மேனேஜ் பண்றது ரொம்ப கஷ்டம். சண்டேனால ரொம்பவே ரஷ்ஷா இருந்துச்சுங்க. எப்படியோ மேனேஜ் பண்ணி பில் போட்டு வெளிய வந்தாச்சு. வெளிய வந்தா ரொம்பவே டயர்டா இருந்துச்சு. ஏன்னா நம்ம தான் டிமார்ட் ஃபுல்லா சுத்திட்டோமே. அப்படியே அங்கேயே ஐஸ்கிரீம், பாப்கார்ன் எல்லாமே வாங்கிட்டு கிளம்பிட்டோம். இது மாதிரி எப்பயாவது வெளிய போய் ஃபேமிலியோட டைம் ஸ்பெண்ட் பண்ணா தான் மைண்ட்க்கு பீஸ்ஃபுல்லா இருக்குது. உண்மதானே! எல்லாருமே டெய்லி ஒரு ஸ்கெட்யூல்லே இருந்துட்டுருப்போம். இந்த ஒரு நாளாவது இந்த மாதிரி குவாலிட்டி டைம் ஸ்பெண்ட் பண்ணுவோமே! நம்ம ஜில்லு கிளான் விலாக்ஸ் சேனல தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்க. இந்த மாதிரி வீடியோஸ் பார்க்குறதுக்கு மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு, உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணிடுங்க. டாட்டா பாய்.